வணக்கம். என்னோட வாழ்க்கையில அதிர்ஷ்டமே கிடையாதுங்க. நான் என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும், யாரையாவது நம்பி இருந்தேன் அப்படின்னா, அவங்க கால வாரி விட்டுர்றாங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கீங்க பாத்தீங்களா? தயவு செஞ்சு அதை தூக்கி குப்பையில போடுங்க. உங்களை நீங்க நம்புங்க. அடுத்தவங்களை நீங்க நம்பி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்க காலை வாரி விட்டுட்டு உங்களை கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வேலை பார்த்துட்டு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என்னைக்குமே அடிமை மாதிரி உழைக்கிறவன் அரசனை போல வாழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க அறிவை வச்சு உழைச்சாலும் சரி, உங்களுடைய உடம்ப வருத்திக்கிட்டு நீங்க உழைச்சாலும் சரி, ஆக மொத்தம் நீங்க உழைக்கணும். கஷ்டப்பட்டாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். ஒரு கடல்ல மேல மிதக்கிற எல்லாமே வெறும் பூண்டு, தேவையில்லாத அந்த குப்பைகள் தான் கடலுக்கு மேல மிதக்கும். ஆனா நமக்கு முத்து வேணும் அப்படின்னா மூச்சை புடிச்சு கொஞ்சமாவது கஷ்டப்பட்டாதான் அந்த முத்தை போய் எடுக்க முடியும். அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம கஷ்டப்பட்டாதான் நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும். ஒரு விஷயம் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நீங்க ஒண்ணுமே பண்ணாம இந்த இரும்பு துருப்பிடிக்கிறத விட நீங்க உழைச்சி துருப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணுமே பண்ணாம இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க உழைச்சாலும் உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ணாம துருப்பிடிச்சு போறதுக்கு நீங்க உழைச்சி அதை துருப்பிடிச்சு போலாமே அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருங்க. உங்களோட வாழ்க்கையிலும் நான் அதைத்தான் சொல்ல விரும்புறேன். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, வாழ்க்கையில எதுவுமே நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. உழைப்பு மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போக செய்யும். அதிர்ஷ்டம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்தினுடைய நுழைவு வாயிலே உழைப்பு தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.